பசுமையான மரங்கள் சூழ்ந்த அமைதியான ஒரு பெரிய குளத்தில் ஒளி வீசும் அழகான தங்க அன்னப்பறவை மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தது. அப்பா போன பிறகு நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம். என் குழந்தைகளுக்கு சாப்பாடு கூட இல்ல. அம்மா பசிக்குது. என்ன செய்யறது? ஹலோ அழகான மனுஷி. ஓ, நீ பேசுகிறாயா? ஆம், நான் உன்னை அழைக்கிறேன். வா நண்பனே. அடடா, எவ்வளவு அழகாக இருக்கிறாய். பயப்படாதே, நான் தான் உன் கணவன். இப்போது தங்க அன்னப்பறவையாக பிறந்திருக்கிறேன். உன் கணவன் தான் நான். என் கணவனா? ஆம், நம்பு. உண்மையாவா? எங்களுக்கு எப்படி உதவி செய்ய போகிறீர்கள்? ஆம், நான் உண்மையில் உதவ வந்தேன். உண்மையாகவா? நீங்கள் எப்படி? நான் உனக்கு ஒரு சிறப்பு சக்தி தருவேன். ஓ, நன்றி. உங்களுக்கு நானும் ஒரு தங்க இறகை எடுத்து செல். அதை விட்டு நீங்களும் நம்ம குழந்தைகளும் நல்ல வாழ்க்கை வாழுங்கள். அதிர்ச்சி எனக்கார். உண்மையாவா? எங்களுக்கு எப்படி உதவி செய்ய போகிறீர்கள்? இந்த இறகு மந்திர சக்தி கொண்டது. இது உங்கள் வாழ்க்கையை மாற்றும். ஓ, நன்றி. நாங்கள் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்வது? உங்கள் புன்னகையே போதும். வாருங்கள், உதவுகிறேன். ஆம், நாம் போகலாம். ஒவ்வொரு நாளும் ஒரு தங்க இறகை எடுத்து செல். அதை விற்று நீங்களும் நம் குழந்தைகளும் நல்ல வாழ்க்கை வாழுங்கள். உண்மையாகவா? நன்றி. ஆம், எடுத்துக்கொள். நன்றி அன்னம், இது எங்களை காப்பாற்றும். மகிழ்ச்சியுடன் வாழுங்கள். இது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த தங்க இறகு நம்மை பணக்காரராக்கும். உன் இறகுக்கு நல்ல விலை தருகிறேன். நன்றி. நாளை மீண்டும் வருகிறேன். நாட்கள் கடந்து சென்றன. அவர்கள் குடிசையை விட்டு அழகான புதிய வீட்டை கட்டினர். இதோ நமது புதிய வீடு. அருமையாக இருக்கிறது. குழந்தைகளே, நல்ல வடைய நலவோ சாப்பிடுங்கள். ஆமாம்மா, ரொம்ப நல்லா இருக்கு. இந்த பலகாரம் சூப்பர் அம்மா. நன்றாக சாப்பிடுங்கள். பிராட், இன்னும் கொஞ்சம் கொடுங்க அம்மா. இந்த சாம்பார் ரொம்ப டேஸ்டி. சரி குழந்தைகளே, தாராளமா சாப்பிடுங்கள். ஒருவேளை இந்த அன்னப்பறவை காணாமல் போனால் நமக்கு என்ன ஆகும்? இந்த அமைதி, இந்த அழகு எல்லாம் மாறிவிடுமோ? இல்ல, அது நம்ம விட்டு போகக்கூடாது. நீங்கள் எங்கள் வீட்டிலேயே வந்து தங்குங்கள். நாங்கள் உங்களை நன்றாக பார்த்துக் கொள்கிறோம். ஹோ, வாருங்கள், என்னுடன் வாருங்கள். அருமை. அன்னப்பறவையே, உங்கள் குழந்தைகளுடன் இங்கேயே தங்குங்கள். அன்னப்பறவையும் மகிழ்ச்சியுடன் சம்மதித்தது. என் குழந்தைகளுடன் இருக்க எனக்கும் ஆசைதான். அருமையான செய்தி. பாருங்கள், நாம் அன்னப்பறவைக்காக இந்த அழகான இடத்தை உருவாக்கினோம். அது இங்கு மகிழ்ச்சியாக வாழ்கிறது. பாருங்கள், அது நீந்துகிறது. குஞ்சுகளும் மகிழ்ச்சியாக இருக்கின்றன. நன்றி. இது எனக்கு மகிழ்ச்சியான வீடு. இது உங்கள் இன்ப இல்லம். பல ஆண்டுகள் கடந்தன. அன்னப்பறவைக்கு வயது ஆக ஆரம்பித்தது. மனைவியின் மனதில் மெதுவாக பேராசை வளர்ந்தது. இந்த அன்னப்பு இன்று எல்லா இறகுகளையும் எடுத்துக்கொள்கிறேன். என்னால் ஒரு நாளுக்கு ஒரு தங்க இறகுதான் தர முடியும். ஆனால் அவள் அந்த வார்த்தையை கேட்கவில்லை. அன்னப்பறவையை பிடித்து எல்லா இறகுகளையும் பலவந்தமாக பிடுங்கினாள். இந்தா பிடி. ஐயோ, நிறுத்து. அதிர்ச்சி. பிடுங்கிய தங்க இறகுகள் அனைத்தும் உடனே சாதாரண வெள்ளை இறகுகளாக மாறின. அவள் அதிர்ச்சியில் உறைந்தாள். என்ன இது? எல்லாம் வெள்ளையாக மாறிவிட்டது. அத்தை பாருங்கள். ஹாங்க். நான் சொன்னதை நீ நம்பவில்லை. பேராசை உன் நல்ல வாழ்க்கையை கெடுத்து விட்டது. வெளியே போ. அன்னப்பறவை, நீங்க இருந்து போய்விடு. ஐயோ, நான் என்ன செய்து விட்டேன்? சில மாதங்களில் அவர்களுடைய எல்லா பணமும் தீர்ந்துவிட்டது. பெரிய வீடும் செல்வமும் சந்தோஷமும் அனைத்தும் போய்விட்டது. ஒரு நாளைக்கு ஒரு தங்க இறகே போதுமானது என்பதை நான் புரிந்து கொள்ளவில்லை என்று வருந்தினாள். அனைத்தும் இழந்து விட்டோம். என் அருமையான குஞ்சுகளே, இந்த அழகான நாள் நாம் நன்றாக விளையாடலாம். ஆமாம்மா, இந்த குளம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்கள் மகிழ்ச்சி எனக்கும் மகிழ்ச்சி. நாம் இன்னும் கொஞ்சம் நீந்தலாம். சரி அம்மா, நாங்கள் உன்னை பின்தொடர்கிறோம். அன்பே, இந்த இடம் நமக்கு எப்போதும் பாதுகாப்பானது. ஹஹா, என்ன அழகான குஞ்சுகள். ஆபத்து, குஞ்சுகளை மறைந்து கொள்ளுங்கள். அம்மா, நான் வேட்டைக்காரனை திசை திருப்புகிறேன். ஏய், அந்த பறவை எங்கே போகிறது? விரைவு, புதர்களுக்கு. அம்பு தயார். அம்மாவை காப்பாற்றுவோம். பர. அடடா, என்ன இது? ஹஹா, குழப்பமா? போதும், நில்லுங்கள். வெற்றி அம்மா. அன்பே, நீங்கள் என்னை காப்பாற்றினீர்கள். அட போகட்டும். அம்மாவை காப்பாற்றா. என்ன இது? பறக்குதுகளா? சுற்றி பற. ஐயையோ, குழம்பி போனேன். தங்கம் வாழ்க்கையை அழகாக்கலாம். ஆனால் அன்பும் ஒற்றுமையும் தான் வாழ்க்கையை காப்பாற்றும். Hey everyone! We hope you're having fun. Don't forget to like and subscribe. Like and subscribe. Thanks for watching.